வணக்கம். இது வந்து இந்த ஆர்எல்டிஓபி கேஸ் ஆன்லைன் ஃபைலிங் ப்ரொசீஜர் வீடியோ நம்பர் 4. ஓகேங்களா, அதனோட கண்டினியூவேஷன். ஆர்எல்டிஓபியினுடைய கண்டினியூவேஷன் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா, ஒரு வக்காலத்தை பற்றி பேசியிருந்தேன். ஒரு வக்காலத்து அதில் அட்வொகேட் வெல்ஃபேர், கிளர்க் வெல்ஃபேர் ஓட்டுங்க. 10 ரூபா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டாதீங்க. இதெல்லாம் ஒட்டி பார்ட்டியோட கையெழுத்து வாங்கி பிஃபோர் மீ கையெழுத்து போட்டு அட்வொகேட்ஸோட கையெழுத்தெல்லாம் போட்டு பின்னாடி டாக்கெட்டை ஃபில்அப் பண்ணி வக்காலத்தை வந்து அப்லோடு பண்ணுங்கள் ஃபைலிங்கில். ஓகேவா, ரிட்டர்ன் போட்டால் ஓகேவா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் போடுவாங்க. ரிட்டர்ன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. என்னோடய ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஃபார்மேட் பிரகாரம் பண்ணிங்கன்னா எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது. ஸ்ட்ரைட்டாக நம்பர் ஆகிடும். கரெக்டுங்களா? இதுக்கு வந்து சப்போஸ் அவங்க ரிட்டர்ன் போடுறாங்கன்னா 1 மாதம் டைம் போடுவாங்க. ரிட்டர்ன்ஸ் டு பி கம்ப்ளீட் வித்தின் 1 மந்த் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. சரிங்களா, அந்த 1 மந்த்துக்குள்ளே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு டிலே ஆகும். ஓகேங்களா, ஏன்னா 1 மாதம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பெட்டிஷன் போட்டிங்க, நாங்கள் பாசிங் ஆஃபீஸர் அதை பார்த்துட்டோம், அதில் டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த டிஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டர்ன் போட்டிருக்கோம். நீங்கள் 1 மாதம் டைமுக்குள்ளே அதை பண்ணணும். அந்த 1 மாதம் டைமுக்குள்ளே பண்ணலைன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி டிலே ஆகும். அப்போ டிலே ஆச்சுன்னா அப்போ கண்டோன் டிலே பெட்டிஷன் வைக்கணும். அந்த கண்டோன் டிலே பெட்டிஷனில் வந்து அஃபிடவிட் ப்ளஸ் பெட்டிஷனு. சரிங்களா, இது போல் அட்வொகேட் ஊரில் இல்லை, பார்ட்டி ஊருக்கு போயிட்டாரு, அதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு சில டாக்குமெண்ட் காணாமல் போச்சு, யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு ஏதோ ஒரு ரீசனை போட்டு நம்ம வந்து டிலே பெட்டிஷன் போடுவோம். அந்த டிலே பெட்டிஷன் கண்டோன் டிலே பெட்டிஷன் வந்து கண்டோன் ஆகும். இப்போ அஃபிடவிட் ப்ளஸ் பெட்டிஷனாக போடணும். அதில் பெட்டிஷனில் 20 ரூபா ஸ்டாம்ப் போட்டணும். கண்டோன் டிலே பெட்டிஷன் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, அதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா, இதுதான் மேட்ரு. ஸோ இப்போ பிளைண்ட்டு முடிஞ்சு போச்சு. ஆல் த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸு முடிஞ்சு போச்சு. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் 3 காப்பி தரணும். ஒரு காப்பி கோர்ட்டுக்கு, ஒரு காப்பி நம்ம கை கட்டுக்கு, ஒரு காப்பி ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு. அதுக்கப்புறம் வக்காலத்தை ரெடி பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வெரிஃபைடு அஃபிடவிட் ஒன்று ரெடி பண்ணணும். வெரிஃபைடு அஃபிடவிட் எந்த ப்ரொவிஷன் ஆஃப் லாவில் போடுவீங்க அதே ப்ரொவிஷன் ஆஃப் லா தான். செக்ஷன் 26 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிபிசி. ரீடு வித் ஆர்டர் 6 ரூல் 15 ஆஃப் ரூல் 15(4). மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வெரிஃபைடு அஃபிடவிட் போடணும் அண்டர் செக்ஷன்ஸ் 26 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிபிசி. ரீடு வித் ஆர்டர் 6 ரூல் 15 சப்செக்ஷன் 4 ஆஃப் சிபிசி. இதில் போடணும். அதில் வேறு ஒன்றும் இல்லைங்க. வெரிஃபைடு அஃபிடவிட்னால் வேறு ஒன்றும் இருக்காது. நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தாங்க. அது அந்த பிளைண்ட்டில் நான் சொன்னதெல்லாம் உண்மை. அதனால் வந்து இதை நம்பர் பண்ணுங்கள், இந்த கேஸை ஏற்றுக்கங்க அப்படின்னு அதில் இருக்கும். வெரிஃபைடு அஃபிடவிட்டு ஃபுல் செட்டு நான் வச்சுருக்கேன். கேட்டிங்கன்னா கொடுத்துருவேன். சரிங்களா, வெரிஃபைடு அஃபிடவிட்டில் பார்ட்டியோட கையெழுத்து வாங்கிக்கோங்க. வெரிஃபைடு அஃபிடவிட்டில் பிஃபோர் மீ சைன் வாங்கணும், அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா, வெரிஃபைடு அஃபிடவிட்டுக்கு 20 ரூபா ஸ்டாம்ப் ஓட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது வெறும் வெரிஃபைடு அஃபிடவிட் தான் போடுறீங்க. இப்போ அஃபிடவிட் ப்ளஸ் பெட்டிஷன் போட்டால் தான் 20 ரூபா ஸ்டாம்பு பெட்டிஷனில் ஓட்டணும். வெறும் வெரிஃபைடு அஃபிடவிட் தான் போடுறீங்க, அதுக்கெலாம் 20 ரூபா ஸ்டாம்ப் ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் வந்து 1 பேஜ் ப்ரூஃப் அஃபிடவிட் ஒன்று போடணும். அது 1 பேஜில் போடணும். அந்த ஃபார்மேட்டும் என்கிட்ட இருக்குது. அந்த ஃபார்மேட்டை கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஒரு ஃபுல் செட்டு. ஜஸ்ட் அந்த ஃபார்மேட்டை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. ப்ராசஸ் சம்மன் நம்ம எப்போவுமே வைப்போம். ஓகேங்களா, இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஆஃப் லா என்னன்றதை கரெக்டாக எழுதணும். அப்புறம் நாசிர் செக்ஷனுக்கு போங்க. சார் இந்த அட்ரஸ் ஏன்னா இப்போ நீங்கள் யாருக்கு அனுபவம் இந்த கேஸ் போட போகிறீங்க, டெனண்ட் மேலே போட போகிறீங்க. டெனண்ட்டோட வீட்டுக்கு சம்மன் போகணும். கோர்ட்டில் இருந்து சம்மன் போகணும்னா அப்போ நீங்கள் ப்ராசஸ் படி கட்டணும். ப்ராசஸில் வந்து ப்ரொவிஷன் ஆஃப் லா எழுதிட்டு, ஐயா இந்த அட்ரஸ்ஸு வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கிறாரு, வீடு அடையாறில் இருக்குது, தேனாம்பேட்டில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ அடையாறுனா எவ்வளோ ரூபா ஸ்டாம்ப் ஓட்டணும்னு சொல்லிட்டு போய் நாசிர்கிட்ட கேட்டிங்கன்னா நாசிரில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நாசிர் செக்ஷனில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, 10 ரூபா ஓட்டுங்க, 20 ரூபா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஓட்டுங்கன்னா ப்ராசஸில் வந்து 10 ரூபா 20 ரூபா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் அவங்க சொல்கிற மாதிரி ஒட்டிடணும். சரிங்களா, ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கூட ஓட்டுங்க, ரிட்டர்ன் ஆகக்கூடாது. சரிங்களா, ப்ராசஸில் டெனண்ட்டுடைய ஃபுல் அட்ரஸ்ஸு, அப்பா பேர், அவரோட செல் நம்பரு எல்லாத்தையும் க்ளீனாக எழுதணும். ஓகேவா, அப்போ தான் அது ரிட்டர்ன் ஆகாமல் கரெக்டாக போய் அவங்க கையில் சேரும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ப்ராசஸ் வைக்கிறீங்க, ப்ராசஸ் வச்சா சம்மன் வைக்கணும். சம்மன் வச்சா ஒரு பிளாங்க் ஏடி கார்டு வைக்கணும், ஒரு போஸ்டல் கவர் வைக்கணும், பிளாங்க் போஸ்டல் கவர் வைக்கணும். அந்த போஸ்டல் கவரில் எவ்வளோ ரூபா போஸ்டல் ஸ்டாம்ப் ஓட்டணும்னு அதே நாசிர் கிட்ட கேட்டிங்கன்னா நாசிர் சொல்லுவாங்க. நாசிரில் இருக்கிறவங்க இதுக்கு 50 ரூபா ஓட்டுங்க, இதுக்கு 40 ரூபா ஓட்டுங்க, இதுக்கு 60 ரூபா ஓட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அதன் பிரகாரம் நீங்கள் ஒட்டணும். ஓகேங்களா, இதுதான் மேட்ரு. அதுக்கப்புறம் என்ன வைக்கணும் அப்படின்னா வந்து ஒரு மெமோ ஃபார் கோர்ட் ஃபீஸ் பெய்டு டீட்டெயில்ஸ். மெமோ ஃபார் கோர்ட்டு ஃபீஸ் பெய்டு. ஓகேவா, அது கோர்ட் ஃபீஸ் எவ்வளோ ரூபா கட்டியிருக்கோன்றதுக்கு ஒரு மெமோ ஒன்று வைக்கணும். ஓகேவா, அந்த ஃபார்மேட் எங்கிட்டே இருக்குது, கேளுங்க, அமுச்சு வைக்கிறேன். ஓகேவா, அதில் என்ன இருக்கும் அப்படின்னா மெமோ ஃபார் கோர்ட் ஃபீஸ். கோர்ட்டுக்கு நான் 3% ஃபீஸ் கட்டியிருக்கேன் அப்படின்னு ஒரு மெமோ போடணுங்க. ஓகேங்களா, அந்த மெமோ ஃபார்மேட் எங்கிட்ட இருக்குது, கேட்டு வாங்கிக்கோங்க. அதில் நம்ம என்னென்ன போடுவோம், கோர்ட் ஃபீஸு 3% நான் 2520 ரூபா கட்டியிருக்கேன், வக்காலத்தில் 10 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டியிருக்கேன்,
ஓகேங்களா. ப்ராசஸில் ரூ. 20 ஸ்டாம்ப் ஒட்டியிருக்கேன். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டில் எதெல்லாம் ஜெராக்ஸ் இருக்கோ அதுக்கெலாம் வந்து ரூ. 5 கட்டுறேன். ஓகேங்களா அப்படின்னு அதில் இருக்கும். கரெக்டுங்களா. இதுதான் மெமோ ஆஃப் கோர்ட் ஃபீஸ், மெமோ ஃபார் கோர்ட் ஃபீஸு. ஓகேங்களா. இப்போ நீங்கள் டோட்டல் போட்டு பாருங்கள். மெமோ ஃபார் கோர்ட் ஃபீஸில் மெமோ ஃபார் கோர்ட் ஃபீஸ் பெய்டில் என்ன இருக்கும், 3% நான் கோர்ட் ஃபீஸ் கட்டிட்டேன். ஓகேவா, அந்த அமௌண்ட்டு. அப்புறம் வக்காலத்தில் ரூ. 10 கட்டியிருக்கேன், அந்த அமௌண்ட்டு. ப்ராசஸில் ரூ. 20 ஓட்டியிருக்கேன், அந்த அமௌண்ட்டு. அப்புறம் என்னென்ன ஜெராக்ஸ் காப்பி என்னென்ன கோர்ட்டுக்கு ஜெராக்ஸ் போடணும் அதுக்கெல்லாம் ரூ. 5 கட்டணும். அதெல்லாம் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் போட்டு பார்த்தா ஒரு 3000 வருது வைங்களேன். அப்போ அதுதான் நான் 3000 கோர்ட்டு கட்டியிருக்கேன்ப்பா அப்படின்றது தான் மெமோ ஃபார் கோர்ட் ஃபீஸு. கரெக்டுங்களா. இதை வைக்கணும். இதை வந்து இதை மெமோவை ரெடி பண்ணி நம்ம ஆன்லைனில் அப்லோடு பண்ணணும். இதெல்லாம் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணி ஆன்லைனில் போடுங்க. ரிட்டர்ன் போட்டால் ரீப்ரசன்ட் பண்ணுங்கள். சூட்டு சம்மன் வைக்கணும். ஓகேவா. நீங்கள் சம்மன் வச்சா தான் அந்த சம்மன் வந்து கோர்ட் வந்து சம்மன் ஆப்பரண்ட் பார்ட்டிக்கு அனுப்பும். சம்மன் வந்து 3 காப்பிங்க. ஓகேவா. ஒரு சம்மன் பிளாங்க் சம்மன் இருக்கும். சம்மன் கீழே கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸ்மால் காசஸ் கோர்ட்டில் சம்மன் விற்றுட்டு இருப்பாங்க. சார் ஒரு சூட்டு சம்மன் ஒரு 3 காப்பி சூட்டு சம்மன் கொடுங்க சார்னா அவங்களே 3 காப்பி எடுத்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஒன்று கோர்ட்டுக்கு, ஒன்று நாசிருக்கு, ஒன்று வந்து ஆப்பரண்ட் பார்ட்டிக்கு போகும். கரெக்டுங்களா. ஆப்பரண்ட் பார்ட்டி வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த சம்மனை வந்து பெய்லிஃப் என்ன பண்ணுவாங்க, கையில் பெய்லிஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நேரில் கொண்டு போய் சர்வ் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி வீட்டில் யாரும் இல்லைன்னா செவுத்தில் ஒட்டி விட்டு வருவாங்க. ஸோ 3 காப்பி எதுக்குன்னா, ஒன்று கோர்ட்டுக்கு, ஒன்று நாசிருக்கு, ஒன்று வந்து ஆப்பரண்ட் பார்ட்டிக்கு. சரிங்களா. இது இப்போ வந்து ஆன்லைன், இது வந்து இப்போ நான் சொல்கிறது ஆஃப்லைனுக்கு, நான் சொன்னது ஆஃப்லைனுக்கு. இப்போ ஆன்லைனாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ்ஸு, இந்த சம்மனு, ஓகேவா, இதையெல்லாம் வந்து என்ன பண்ணணும், ஆன்லைன்லேயே அப்லோடு பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா. சம்மன் வந்து ஒரு சம்மன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சம்மன் ஒரு ஆளுக்கு ஒரு அட்ரஸுக்கு 3 சம்மன். நம்ம ஒரு போஸ்ட்டு தான் அனுப்ப போகிறோம். ஒரு போஸ்ட் அனுப்புனா அங்கே ஒரு டெனண்ட் தான் இருக்க போகிறோம். அந்த ஒரு டெனண்ட்டுக்கு நம்ம 3 சம்மனை வந்து ஆஃப்லைனில் கொண்டு போய் நாசிரில் கொடுப்போம், ஆஃப்லைனில் ஃபைல் பண்ணுறதா இருந்தால். இப்போ நம்ம இதை ஆன்லைனில் போடுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராசஸில் ப்ரொவிஷன் ஆஃப் லா எழுதி, டெனண்ட்டோடைய அட்ரஸ் எழுதி ப்ராசஸை அப்லோடு பண்ணுவோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து சம்மன் வந்து ஒரு சம்மனை வந்து நம்ம அழகாக அதை என்ன சம்மனை வாங்கி அந்த சம்மனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதில் அப்லோடு பண்ணுவோம். அது பேர் என்ன, அந்த ஆன்லைனில். ஓகேவா. அதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கோர்ட் வந்து என்ன பண்ணும், என் ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. அந்த என் ஸ்டெப்னால் அதையெல்லாம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது. ஓகேவா. என் ஸ்டெப் வழியாக அதை பெய்லிஃப்க்கு அனுப்புவாங்க. பெய்லிஃப் வந்து அதை கொண்டு போய் பார்ட்டிக்கு சர்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஆக மொத்தம் இதுதான் விஷயம். என் ஸ்டெப்னால் எனக்கு அவ்வளோ சரியாக கிளாரிட்டி தெரியல. ஓகேங்களா. என் ஸ்டெப் ஒன்றும் பெரிய இது கிடையாது, பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. நம்ம ப்ராசஸ்ஸு, சம்மனு, ஓகேவா, ஏடி கார்டு, இதையெல்லாம் வந்து நம்ம கொண்டு போய் நாசிரில் கொடுப்போம். அப்படி கொடுக்க வேண்டாம், நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபைல் பண்ணுங்கள். எங்களோட பெய்லிஃப் போயிட்டு அதை அவங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க ஆப்பரண்ட் பார்ட்டிக்கு. இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் வழியாக நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. கரெக்டுங்களா. என்னால் எல்லாத்தையும் சொல்லித்தர முடியாதுங்க. ஏதோ கூடுமான வரைக்கும் 90% நான் சிலபஸை கவர் பண்ணுவேன். மேற்கொண்டு நீங்கள் போய் பார்த்து கற்று தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்தவங்களும் சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கேஸ் வந்து எந்த ஒரு டிஃபெக்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்பரிங் பண்ணிவிடுவாங்க. நம்பரிங் பண்ண உடனே ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு 21 நாளுக்குள்ளே 21 டேஸ்க்குள்ளே சம்மன் போயிடும். சம்மன் போன உடனே ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெனண்ட் வந்து ஆஜராகலாம், அல்லது டெனண்ட் வந்து அவரோட த்ரூ ஹிஸ் கவுன்சில் ஹி வில் ஃபைல் ஹிஸ் வக்காலத்து. சரிங்களா. அப்போ வந்து என்ன ஆகும், அவங்க ரெஸ்பாண்டன்ட் கவுன்சில் வந்து என்ன பண்ணுவாங்க, வக்காலத்து போடும்போது அவங்களுக்கு நம்ம காப்பீஸ் தரணும். அவங்களுக்கு நம்ம காப்பீஸ் தரணும். அதான் காப்பீஸ் தான் இப்போ ஆன்லைன் ஆகி போச்சு. இப்போ அந்த ரெஸ்பாண்டன்ட் கவுன்சில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கோர்ட்டில் இருக்கிற பெஞ்சுக்கில் இருக்க கான்டாக்ட் பண்ணி, ஐயா இது போல் வந்து நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹியரிங்கு, நான் வந்து ரெஸ்பாண்டன்ட் கவுன்சிலு நான் வந்து வக்காலத்து போட்டுட்டேன், எனக்கு காப்பீஸ் சர்வ் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஆப்பரண்ட் கவுன்சிலை கேட்டாக்கா, இப்போ அப்பீலண்ட்ன்ற பாருங்க, பெட்டிஷனர் கவுன்சிலை கேட்டால் பெட்டிஷனர் கவுன்சில் வந்து ஆன்லைனில் எடுத்துக்கன்னு சொல்கிறாங்க. எப்படிங்க ஆன்லைனில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்ச் கிளர்க் கிட்ட கேட்டிங்கன்னா, பெஞ்ச் கிளர்க் என்ன பண்ணுவாங்க, ஆமாங்க இப்போ எல்லாம் ஆன்லைன் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்ச் கிளர்க் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த கோர்ட்டோட வெப்சைட்டுக்குள்ளே போய் அங்கே ஒரு டப்பா ஒன்று இருக்கும், அந்த டப்பாவை டிக்கு கொடுப்பாங்க. டிக்கு கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நான் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஆன்லைனில் போட்டனோ அப்லோடு பண்ணனோ அதெல்லாம் ஆப்பரண்ட் கவுன்சிலுக்கு அவங்களோட வெப்சைட்டில் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், விசிபிள் ஆகும்.
ஓகேங்களா, இதுதான் மேட்ரு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐயா நான் தான் கேஸை போட்டேன், நீங்கள் தான் ரெஸ்பாண்டன்ட் கவுன்சிலாக வந்து அப்பீரா நீங்கள் வக்காலத்து போட்டீங்க, நீங்கள் வக்காலத்து போட்ட உடனே உங்களுக்கு ஒரு காப்பி நான் சர்வ் பண்ணணும், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காப்பீஸ் ஒரு ஹார்டு காப்பியை நான் கோர்ட்டில் கொடுத்துருக்குறேன், அதை கோர்ட் மூலமாக வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே போய் பெஞ்ச் கிளார்க்கிட்ட போய் இவர் தான் ரெஸ்பாண்டன்ட் கவுன்சிலு, இவர் நீங்கள் வக்காலத்தை போட்டிருக்கிறாரு, அதனால் அவருக்கு வந்து அந்த உங்கள் வெப்சைட்டில் போய் ஒரு டப்பா ஒன்று இருக்கும், அந்த டப்பாவை நீங்கள் டிக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் போட்ட லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியும், அதனால் வந்து முதல்ல அதை பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஞ்ச் கிளர்க்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதை பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்லி ரெஸ்பாண்டன்ட் கவுன்சிலுக்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் போட்டோமோ ஆன்லைனில் அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியும், விசிபிளாக ஆகும். அப்புறம் முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம என்னென்ன லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்லாம் போட்டோமோ அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க அதை பிரிண்ட் எடுத்துக்குவாங்க. இப்போ நீ பிரிண்ட்டே எடுத்துக்க வேண்டாம்ப்பா, இந்தாப்பா ஒரு காப்பி நான் கோர்ட்டில் கொடுத்துட்டேன்ப்பா, எடுத்துக்கப்பா, முடிஞ்சு போச்சு. சரிங்களா, இதுதான் வேலை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு ஹியரிங் அன்றைக்கி என்ன சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஐ எம் ஃபார் தி அப்ளிகேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய், நம்ம தானே பெட்டிஷனரு, நம்ம தானே லேண்ட்லார்டுடைய வக்கீல், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் போய் ஐ எம் ஃபார் தி பெட்டிஷனரு, ஐ எம் ஃபார் தி அப்ளிகேண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டில் போய் நிற்போம். ஜட்ஜு கேட்பார் வேர் இஸ் த வக்காலத் அப்படின்னுவார். அப்போ நம்ம வக்காலத்தை என்ன பண்ணியிருக்கிறோம், ஆன்லைனில் தான் அப்லோடு பண்ணியிருக்கிறோம். அப்போ ஆன்லைனில் அப்லோடு பண்ணது பத்தாதுப்பா, நீ என்ன அப்லோடு பண்ணியோ ஆன்லைனில் அந்த வக்காலத்து ஹார்டு காப்பியை என்கிட்ட கொடு, நான் வாங்கிக்கிறேன்னு ஜட்ஜு சொல்லுவார். அப்போ வந்து அந்த நம்ம அந்த வக்காலத்தை சாஃப்ட் காப்பி என்ன வெப்சைட்டில் அப்லோடு பண்ணோமோ அதனோட ஹார்டு காப்பி என் கையில் இருக்குங்க ஐயா, இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜிக்கிட்ட கொடுத்துட்டா நம்மளோட வக்காலத்தை ஜட்ஜிக்கிட்ட போயிடும். சரிங்களா, இதுதான் மேட்ரு. ஒரு கேஸ் நடக்கும் பொழுது, நம்ம அந்த கேஸை நடத்தும் பொழுது கோர்ட்டுக்கு நம்ம என்ன கொடுப்போம், எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரிஜினல்ஸை கொடுப்போம். ஓகேங்களா, ஆஃப்லைன் ஃபைலிங் பண்ணும்போது. இப்போ நம்ம ஆன்லைன் ஃபைல் பண்ணும் பொழுது அப்போ என்ன ஆகும், நம்ம எல்லாம் ஆன்லைனில் ஜட்ஜுக்கு முன்னாடியே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், ஜட்ஜு பக்கத்துலேயே ஒரு டைப்பிஸ்ட்டு உட்காந்துருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஜட்ஜுக்கு கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்டோ அதெல்லாம் நம்ம கை பண்டிலில் ரெடியாக வச்சுக்கணும். சப்போஸ் ஜட்ஜு வந்து ஹார்டு காப்பீஸை கொடுங்கன்னு கேட்டால் அந்த ஃபுல் செட்டை கொண்டு போய் அப்படியே ஜட்ஜுக்கிட்ட ஒரு காப்பி கொடுத்துடணும். ஜட்ஜு கேட்கலன்னா கம்முன்னு விட்டுறலாம். ஓகேவா? ஆனால் அந்த ஜட்ஜுக்கு கொடுக்க வேண்டிய, கோர்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காப்பி நம்ம கையில் எப்போவுமே நம்ம கட்டில் ரெடியாக இருக்கணும். கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம வந்து பெட்டிஷன் போடுவோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன போடுவோம், ஐயா எனக்கு 10 மாதம் வாடகை பாக்கி இருக்குங்க ஐயா, அந்த வாடகையை எனக்கு அவங்ககிட்ட வாங்கி கொடுங்க ஐயா. நான் வந்து இப்போ என்ன பெட்டிஷன் போட்டேன், பிளைண்ட் தான் போட்டேன். பிளைண்ட்டில் என்ன போட்டிருக்கேன், ஃபார் டெலிவரி ஆஃப் வேக்கண்ட் பொசிஷன் தான் நான் கேட்டிருக்கேன். ஆனால் எனக்கு 4 மாதம் வாடகை பாக்கி தர வேண்டியிருக்கு, எனக்கு 6 மாதம் வாடகை பாக்கி தர வேண்டியிருக்கு, அந்த பணத்தை வாங்கி கொடுங்க ஐயா அப்படின்னு நம்ம பெட்டிஷன் போடுவோம். அந்த பெட்டிஷனை நம்ம ரெடி பண்ணி என்ன பண்ணுவோம், ஆன்லைனில் தான் ஃபைல் பண்ணுவோம். இருந்தாலும் ஆஃப்லைனில் நம்ம ஜட்ஜுக்கிட்ட ஒரு காப்பி கொடுக்கணும். ஜட்ஜு கேட்டால் கொடுங்க. சரிங்களா? இப்படி அப்புறம் ஜட்ஜ் என்ன பண்ணுவார், ப்ரூஃப் அஃபிடவிட் போட சொல்லுவார். ரிட்டர்ன் ஆர்குமெண்ட்ஸ் போடுவோம். ஓகேவா? அப்போ ப்ரூஃப் அஃபிடவிட் அதெல்லாம் ப்ரூஃப் அஃபிடவிட் போடும்போது நம்ம எல்லாம் ஆன்லைனில் போடுவோம், ரிட்டர்ன் ஆர்குமெண்ட்ஸ் ஆன்லைனில் போடுவோம். சரிங்களா? அப்போ வந்து என்ன ஆகும், எப்போ நீ எல்லாம் ஆன்லைனில் போட்டப்பா ஆஃப்லைனில் ஜட்ஜு கொடுப்பான்னு கேட்பார். அப்போ நம்ம ப்ரூஃப் அஃபிடவிட்டை ஜட்ஜுக்கிட்ட ஒரு காப்பி கொடுக்கணும், ரிட்டர்ன் ஆர்குமெண்ட்ஸை ஒரு காப்பி கொடுக்கணும் அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது. அப்புறம் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் மார்க்கிங் ஸ்டேஜ் வரும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஆன்லைனில் போட்டேனேன்னு சொல்லக்கூடாது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினலை வந்து கோர்ட்டில் கொடுக்கணும். கரெக்டுங்களா? அப்போது ஒரிஜினலை வந்து நம்ம ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக டாக்கெட் போடணும். இப்போ ஒரு சேல் டீட் அப்படின்னா அது தனி டாக்கெட்டு. அப்புறம் இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட்னா அது தனி டாக்கெட்டு. இசி இன்கம் சர்டிஃபிகேட்னா அதுக்கு தனி டாக்கெட்டு. கரெக்டாக இல்லையா? இல்லை ரெண்டல் அக்ரிமெண்ட்டு அப்படின்னா அது தனி டாக்கெட்டு. நாம் அமிச்ச லீகல் நோட்டீஸ் அது தனி டாக்கெட்டு. அவங்க நம்மளுக்கு அமிச்ச ரிப்ளை நோட்டீஸ் அது தனி டாக்கெட்டு. இந்த மாதிரி தனித்தனி டாக்கெட்டாக கொடுத்தா தான் ஜட்ஜ் அதை படித்து பார்த்து ஒன்றுத்து தனித்தனியாக டாக்கெட்டை போட்டு தைச்சி கொடுத்தா தான் அவர் அந்த டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணிட்டு போகிறதுக்கு அவர் ஈஸியாக இருக்கும். நான் எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே போட்டேன் சார்னு சொல்லக்கூடாது. நம்ம ஆன்லைனில் போடுறது அது ஒரு ப்ரொசீஜர். ஆனாலும் ஹார்டு காப்பி தான் நம்ம கோர்ட்டில் கொடுக்கணும். ஜட்ஜு கேட்டால் அதை கொடுத்துடணும், ரெடியாக கையில் வச்சுக்கணும். கேஸை எந்த காரணம் கொண்டும் நம்மக்கிட்ட டாக்குமெண்ட் இல்லைன்னு டிலேவே ஆகக்கூடாது. கரெக்டாக? இதுதான் மேட்ரு. நான் 90% ஆஃப் சிலபஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த வீடியோவில் அதாவது நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தர முடியாது, இன்ச்சு பை இன்ச் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்க முடியாது. ஓகேவா? நீங்கள் தான் வந்து கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டணும், இல்லைனா கஷ்டம். கரெக்டுங்களா? வக்கீல் தொழிலை பொறுத்த வரைக்கும் கற்றுக்கிட்டா தான் காசு. ஓகேவா? பெஞ்சு சீட்டு தேய்க்கிறதுக்கு காசு கிடையாது. கரெக்டுங்களா? நான் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் கட்டி கொடுக்குற சோறும் சொல்லி கொடுக்குற சொல்லும் கூட வராது. கரெக்டுங்களா இல்லையா? நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறது எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்புட்டு தானே தவிர இது நான் ஒரு இன்புட்டு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்களுக்கு வழி சொல்லி கொடுத்தாலும் இப்போ நான் உங்களுக்கு என்ன தான் யூடியூப்பில் சொன்னாலும் அது உங்களுக்கு வழி காட்டுறேன், அவ்வளவுதான். கரெக்டுங்களா? நீங்கள் கை வச்சு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், அது நீங்கள் எப்போ கை வச்சு ஒரு வேலையை செய்கிறீங்களோ அப்போ தான் உங்களால் ஃபுல்லாக உணர முடியும், கற்றுக்க முடியும். ஓஹோ, இதைத்தான் சுரேந்திரன் வந்து வீடியோவில் சொல்லியிருக்காருப்பா,
இப்போ பாரு ஈஸியாக போச்சு பாரு, அவர் சொல்கிறத அப்படியே செஞ்சுட்டு வந்தோம், நம்பர் ஆகிடுச்சு. என்னடா அவர் சொல்லும்போது நமக்கு ஒன்றும் புரியல, வெறும் காதில் மட்டும் தான் கேட்டுக்கிட்டோம். ஆனால் இப்போ இந்த வேலையை கைப்பட செய்யும் பொழுது அவர் சொல்கிறதும் நம்ம செய்கிறதும் ஒன்றா இருக்குது. அவர் கரெக்டாக தான்ப்பா சொல்லியிருக்கிறாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச்சு பை இன்ச் சொல்லியிருக்கிறாருப்பா அவர். இந்த மாதிரி யாரும் சொல்கிறது இல்லையாப்பா வீடியோவில். எல்லாரும் வந்து சட்டத்தை மட்டும் படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுறாங்கப்பா. கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸை யாரும் சொல்லிக் கொடுக்குறது இல்லைப்பா. ஆனால் கோர்ட்டில் இப்படி தான் பண்ணணும், இதைத்தான் பண்ணணும், இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இன்ச்சு பை இன்ச்சு சொல்லியிருக்கிறாரேப்பா அவர். நாம் அவரை காரி துப்பியிருக்கிறோமேப்பா. நம்ம அவர் எத்தனையோ முறை கோர்ட்டில் டெய்லி தானேப்பா பார்க்குறோம். அவர் வணக்கம் கூட சொன்னது இல்லையாப்பா அவருக்கு. நம்ம அவர் வரும்போது அப்படி கண்ணு காணாமலாம் அவரை பார்த்தும் பார்க்காமலாம் போயிருக்கிறோம்ப்பா நம்ம. கரெக்டுங்களா? அது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அதை. கரெக்டுங்களா? ஆக மொத்தம் வெறும் சட்டத்தை மட்டும் படிச்சுட்டு அதை மட்டும் அப்படியே மேலாக நுனிப்புல் மேய்கிற மாதிரி நான் வந்து வீடியோ போடலைங்க. கரெக்டுங்களா? நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், என்ன வேலை செய்கிறோம், என்ன கற்றுக்குறோமோ அதை அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்குற விதத்தில் நம்ம அது 3-4 வீடியோ ஆனாலும் பரவாயில்ல. ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லுங்கள் சார்னா அது முடியாது. நான் பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இன்றைக்கி 3 வீடியோ 4 வீடியோவில் சொல்கிற பாடம் தான் நாளைக்கு நீங்கள் ஏக்தம்மாக ஒரே தம் கட்டி ஒரு வேலையை செஞ்சு நம்பர் இப்போ இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி இதை நீங்கள் நம்பரிங் பண்ணி உங்கள் கேஸ் நம்பர் ஆகிட்டு ஆப்பரண்ட் பார்ட்டிக்கு சம்மன் போய் ஆப்பரண்ட் பார்ட்டி வந்து கோர்ட்டில் வந்து நிற்கும் போது தான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் தெரியும். பரவாயில்லப்பா அவர் சொன்னார், நம்ம அதே மாதிரி பண்ணோம், வேறு யாரும் இந்த மாதிரி சொல்லித்தர மாட்டாங்க, அவர் ஒன்றுத்தையும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நாசிரில் போய் கேளுன்றாரு, இங்கே போஸ்டல் கார்டு வெய்யின்றாரு, இவ்வளோ ஸ்டாம்பு ஒட்டுன்றாரு, இப்படி பிளைண்ட் ரெடி பண்ணுன்றாரு, இந்த ப்ரொவிஷன் ஆஃப் லாவில் போடுன்றாரு, ஆன்லைனில் இப்படி அப்லோடு பண்ணுன்றாரு, நான் கோர்ட்டுக்கு ஒரு கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்டை கொடுன்றாரு, தைச்சி ரெடியாக வச்சுக்கோன்றாரு. இந்த அளவுக்கு யாருப்பா இந்த உலகத்தில் யாருமே சொல்ல மாட்டாங்களேப்பா. அவர் சொல்கிறாரேப்பா, அவரை நம்ம தினமும் கோர்ட்டில் பார்க்குறோமேப்பா, நம்ம ஒரு ஹாய் பாய் கூட சொல்லாமல் போகிறோமேப்பா. நீங்கள் ஹாய் பாய் சொல்லுங்கள், சொல்லாமல் போங்க, அதை பற்றி நான் கவலைப்படலை. ஓகேவா? யாரும் நமக்கு மரியாதை கொடுக்கணும்லாம் நம்ம எதிர்பார்க்கலைங்க. கரெக்டுங்களா? நமக்கு கேஸ் கிடச்சா போதும், நமக்கு காசு கிடச்சா போதும், வாழ்க்கை நடத்தினா போதும், நம்ம யாரும் மரியாதை கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் எந்த ஒரு மனிதனையும் நாம் நேருக்கு நேர் கண்டால் அவனுக்கு ஒரு சலாம் சொல்லிடணும். நபிகள் நாயகம் அதை தான் சொல்கிறாரு. கரெக்டுங்களா? அவனுக்கு சலாம் சொல்லு அப்படின்றாரு. அதனால் அவர் சொன்னதை நம்ம கடைபிடிக்கணும், அப்போ தான் நமக்கு சொர்க்கம். கரெக்டுங்களா இல்லையா? ஸோ அதனால் உலகத்துக்கு 2 பேர் தான், ஒருத்தர் ஆண்டவர், ஒருத்தர் நபிகள். இவங்க 2 பேர் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது அக்கார்டிங் டு கிறிஸ்டியானிட்டி ஆண்டவர் வழியாக நம்ம சொர்க்கத்துக்கு போவோம். அக்கார்டிங் டு இஸ்லாம் நபிகள் வழியாக தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். கரெக்டுங்களா? இறைவன் என்ன சொல்லுவானா, நபியே நீங்கள் தலையை தூக்குங்க போதும், நீங்கள் சஜிதா செஞ்சது போதும், தலையை தூக்குங்க, நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன், உங்கள் சிபாரிசு செய்யுங்க, சிபாரிசு ஆரம்பிங்க, உங்கள் சிபாரிசுக்கு நான் ஓகே சொல்கிறேன்னு இறைவன் அதை தான் சொல்லுவான். மறுமை நாளில் நம்ம எல்லோரும் அங்கே போய் பார்ப்போம், யார் பெரிய ஆளுன்னா நீ நபி தான், நபிகள் நாயகம் தான் பெரிய ஆளாக இருப்பாங்க, நம்மலாம் சின்னவனாக தான் உட்காந்துருப்போம். கரெக்டுங்களா இல்லையா? நபியினுடைய அவருடைய பேச்சை தவிர வேறு எந்த ஒரு பேச்சும் இறைவனுடைய நீதிமன்றத்தில் ஏற்கப்படாது. ஸோ ஆகையினால நபிகள் நாயகம் என்ன சொன்னார்னா எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க சொன்னார். அதுதான் நமக்கு யாருக்குமே கொடுக்குறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம லேர்ன்டு கவுன்சில் நம்ம ஜட்ஜு நம்மளை எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு, எஸ் மிஸ்டர் லேர்ன்டு கவுன்சில் அப்படின்றாரு. நம்மளை அப்படி தான் அட்ரஸ் பண்ணுறாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாருல, அதில் ஜட்ஜ்மெண்ட் எழுதும்போது அவர் என்ன எழுதுறாரு, திஸ் many என்ன சொல்கிறார், ராமன், சோமன், சுப்பன், ஆல் தீஸ் லேர்ன்டு கவுன்சில்ஸ் அப்பியர்டு பிஃபோர் மீ. ஓகேவா? அப்படி தானே ஜட்ஜ்மெண்ட்டில் எழுதுறாரு. இந்த லேர்ன்டு கவுன்சில்ஸ்லாம் என் முன்னாடி அப்பீர் ஆனாங்க தான் அவர் எழுதுறாரு. நம்ம லேர்ன்டு கவுன்சிலு நம்ம வந்து லேர்ன்டு கவுன்சில் நம்மளை 4 பேர் அங்கீகரிக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் நம்ம யாருக்கும் மரியாதை தர மாட்டோம். அதை தான் நபிகள் நாயகன் சொன்னார், எல்லாருக்கும் மரியாதை கொடுங்கப்பா அப்படின்னாரு. வேறு ஒன்றும் சொல்ல அவர். அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. நபியை ஃபாலோ பண்ணாமல் சொர்க்கம் கிடைக்காது, வேறு ஒன்றும் கிடையாது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்குள்ளே போனோம்னா நபியின் மேலே சலவாத்தை சொல்லணும், நபி சொல்கிறத முதல்ல கேட்கணும். இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது, வேறு ஒன்றும் இல்லை, நரகத்துக்கு தான் போகணும். ஓகே, எல்லாத்தையும் சிலபஸ் கவர் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரியே பண்ணிங்கன்னா நம்பர் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ. உங்களுக்கு நான் ரொம்ப உங்களை மனசை நோக்கடிச்சிருந்தா ஐ எம் சாரி ஃபார் தட். ஓகேங்களா? தேங்க்யூ. பை.